டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் and thank you so much இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பாடல்கள் நீங்க பிரசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எப்பவுமே நார்மலா வருவோம், இந்த படத்தில் நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம செம்ம ஜாலியான டீம். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டால் கூட பயங்கர ஜாலியாக இருக்குன்ற காரணத்தினால எல்லாருக்கும் தனித்தனியாக ஹேண்ட் பைக் கொடுக்க போகிறோம், நம்மளுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அப்படியே ப்ரெஸ்ஸில் நம்ம சொல்ல வந்த விஷயங்களை சொல்ல போகிறோம். வித் பெர்மிஷன் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஹீரோயின் மேடம் ஓகே ஓகே. ஸோ அண்ணன் அமைதியாக இருக்காரு, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சேஞ்ச் என்ன நிறைய நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்றதுக்காக மாத்துறதா இல்லை எப்படின்னா? ஆமா அந்த மாதிரி தான் தெரியும். ரெகுலரா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்குல்ல, அதுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ படம் பண்ணலாம் டிசைட் பண்ணப்போ வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சது கொஞ்சம் அவர் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஸ்டின் கேட்டு நீ கேமரா ப்ராப்ளம்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்க இங்கே பார்த்து பேசுற மாதிரி இருக்கு, அங்கே போய் அங்கே உட்காந்து கேள்வி கேட்குறாங்க, இன்னும் ஓரமாயிருமே பயந்தேன். வேற ஒன்றும் இல்லை, இப்படி வந்தால் நான் மைக்கிறது ஒரு நிமிஷம். சரி 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 இப்போ ஓகே தானே? ஓகே. இப்போ எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ அது வந்து பர்பஸாக அப்படி பண்ணது தான். கொஞ்சம் ஏன்னா இப்போ எஸ்கே ஜோனில் படம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த ஜோனில் அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பேசி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணேன். இங்கேயா ஓகே. இல்லை நீங்கள் எது சொன்னால் எங்களை சொல்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படியே போயிடுறேன். அடுத்து என்ன அண்ணா திருப்பி முதல்ல சொல்கிற மாதிரி எனக்காக சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த எஸ்கே ஜோன்லேருந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து படம் பண்ணணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு அதுக்கு எஸ்கே வந்து பார்க்கலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2 ஐடியா சொன்னேன். 2 ஐடியாவில் வந்து ஒரு 2மே நல்லா இருக்கு, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா அதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக கஷ்டம் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பு ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 months ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடென்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 days அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பாரு, சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து ஸ்டார்டிங் எனக்கு ஒரு 4-5 scenesலேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நினச்ச மாதிரியே அது வந்துருச்சு. ஸோ படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டிலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு நான் வருவார் நினச்சோம். ஏன் என்ன வரல? அவங்க தான் நல்லா அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட்டு போனால் நானும் வர மாட்டேன். நான் ஏன் நீங்கள் வரீங்க வாங்க அப்படின்னு நான் வருவேன், பரவாயில்ல சரி ஓகே நீ அங்கே இருக்க பாருங்க சரியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு. நம்ம போய் இப்போ எப்படி ப்ரோமோல இருக்க மாதிரி லைஃப்ல நீங்க எல்லாத்துலயுமே ஜாலியா இருக்கிற ஒரு பர்சனா தான் நம்ம இவரை பாக்குறோம். ஆனா ஃபீல் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்கேன் எனக்கு வச்சதுக்கு அப்புறம் சார் ஒரு நாள் ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம், தம்பி அண்ணா அப்படின்னு உறவுல இருந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு ஆக்சிடென்ட் தம்பி நினைக்கிறாரு அப்படி ஏதாவது ஒரு இம்பாக்ட் வாசி தான் மனசுல இல்லையா? பட் ரெகுலரா கரெக்டா வரணும்ன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ள போனோம் அது எப்படின்றது. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கே ப்ரொடியூசராக இருக்கிறனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா எமோஷனல் அங்கே வச்சுட்டேன். அதனால எதுவும் பிரச்சனையே கிடையாது. நம்ம மயில ஏன்னா இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லாமே பண்ண கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அதெல்லாம் மயில எடுப்பேன். பட் ஓகே ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் இல்லை மயில வாங்கிக்கிறப்ப ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷனில் படம் பண்ணதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறைக்கிறாங்க
ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாகட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. 2 மட்டும் கொடுக்க மாட்டாரு. ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டாருண்ணே. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் அண்ணன்ட்ட. ஆமாண்ணே, பாடல்கள்லாம் நீங்களே முடிச்சிருங்க, நீங்களே பாடிடுங்க. அப்படின்னா லிரிசிஸ்டாக ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்குண்ணே. ஹலோ. ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சொல்லிக்கிறேன். நான் வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் திரும்ப வந்து இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும், அந்த படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். கேளுங்க, என்ன நான் பண்ணலை. ப்ரொடியூசர் ஆனதுல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே, அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. அந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே, பாட்டு இருக்கும்போது யார்ட்டையும். ஐயோ அப்படி கிடையாது. அவங்க தான் எடுத்து சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது இந்த கிட்டார் அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அந்த கொரோனா எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து இல்லை எனக்கும் கிடையாது. இப்போ யாருக்குதான் இருந்துச்சுன்னு தெரியல. அவர் ஆரம்பிச்சு வச்சிருந்தான். அந்த கல்யாண வயசு தான் சாங் கிட்டானா ஓகே பாட்டு எழுதுனா நம்மளுடைய கிட்டாது இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதுனதுதான். செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு. சோ பேபி சாங் எழுதணும்னு போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே லக் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் அது எல்லாமே இவங்க கொடுக்குறது அந்த வேலையை கொடுத்தோன்னா ஓகே நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்ம காரியத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அது இவரெல்லாம் சும்மா வாய வச்சுக்கிட்டு சும்மாவாக இருப்பாரு. இந்த மேடை நாகரிகம் தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டாக பேசிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும், கரெக்டாக எழுதணும் அப்படி யோசிக்கிறது தான். நம்ம பேனா வச்சுக்கணும், நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணேன். அதெல்லாம் அந்த பிரச்சனைகள். ஆமாம் ஆமாம். ஓகே, ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அசல் சிஸ்டர் உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? சொல்லும் போதே பயப்படுறேன் சொன்னேன். சரி, நம்மளால சொல்ல முடியாத விஷயத்த எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும்னா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோ ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒரிஜினல் வாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வாவா ஓடிலாம். அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருங்க. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவரி பண்ணுவாங்க. ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரா மற்றவங்களுக்கு வேணா டவுட் இருந்தே இருக்கும். நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. அதான் சொல்லிட்டு போனதுக்கு நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க. நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறாரோ என்னாலும் தெரியலையே போவோமா அப்படின்னு இருப்பீங்க. இல்லை அது நான் தெரியாமல் சொன்னதான். இவங்க இருக்கும்போதே பேச கிடைக்கிறது, போக விட்டுலாம் பேசுகிற ஆளே கிடையாது. உங்களை பற்றி பாராட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக பிரியங்கா அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க பண்ணேன். ஸோ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட க்ரோத்து கிராஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு தோணும். ஒரே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டோட லிரிக் வீடியோ உங்கள் ஃபேஸ் மட்டும் வருது. அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா செல்லமான ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. ஆனால் இது இப்படி ஒரு ரீச் அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்த பார்த்தா அடுத்த படம் நடிக்கிறாங்க, நான் டைம் தான் நடிக்கிறாங்க, அடுத்து தெரியல அந்த படம் லைனாக போயிட்டே இருந்தது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இதை தனியாக உங்ககிட்ட கேட்குறேன். அதெல்லாம் சொல்லுவேன், நான் ஃப்ரெஷ்ஷாக உங்க கேட்குறேன். ஸோ இது நான் பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் டாக்டர் ஒரு 1 இயர் பேக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது இது எப்படி எனக்கு இந்த படமெல்லாம் கிடைச்சது. ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ஃபீல் இட்ஸ் a blessing only. I just feel it's a blessing. ஓகே, இந்த blessing இன்னும் நிறைய தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஸோ கலக்குங்க, நிமிஷம் பண்ணுங்க அடிச்சு. அதுவும் அழகாக தமிழ் பேசுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ நம்ம வந்து ஒருத்தர் பயங்கரமாக பார்க்குறோம், ஒரு பார்க்கும்போது எப்படி இருக்காருல்ல, என்ன ஹைட் நம்மக்கிட்டே, என்ன கலர், இந்த கலர் நம்மக்கிட்டே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அதுதான் பெண்கள் வந்து வில்லன்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ஸியா அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்து கேர்ள்ஸ் வில் கோ கிரேசி அப்படின்றதும் இருந்துட்டு இப்போ பார்க்குறப்போ டெரர் வில்லனா அப்படியே அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் மாறிடுங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதே, வெரி வெரி ஹாப்பி, நைஸ் மீட்டிங் யூ. ஸோ டாக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். Thank you for your support of this movie, and thank you Nelson, Shiva. In the 15 years now, I think for 15 movies at that, and all the good movies, I've always seen there's always been a great relationship between the actors and the director. So in the Padatla, to just get an opportunity to work with Nelson and Shiva was a dream come true. And the remaining cast, Priyanka, Sunil Reddy, Redin, Archana, Deepa, and the late Arun Alexander and Major Vikramji were friends and family to me. It was one of my best experiences, and more importantly, ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு எனக்கு. இந்த ரொம்ப சேலஞ்சிங் டைம்ஸில் எந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ராஜேஷ் அவருக்கு அண்ட் கலைக்கு I want to say thank you so much for the opportunity. It means a lot. Okay, and thank you all for your support in it. Thank you bro. நேரத்தில் பார்க்குறவங்க thank you so much. ஸோ ஒரு சிலர் பார்த்தா ஒரு ப்ளீஸ். ஓகே, இளவரசன் உங்களுக்கும் தேங்க்ஸ், அண்ட் கலை ப்ரோ உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃபுல்லாக நீங்கள் உங்களோட எஸ்கே ப்ரொடக்ஷனோட எல்லா ஒர்க்குமே மேஜராக அதை வந்து தூக்கி சுமக்கும் சுமை தாங்கி நீங்கள் தான். அண்ட் என்டையர் டீம், நெல்சனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு எதுக்காக தேங்க்ஸ்னா அவங்களுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணுறதே அவங்க தான். முக்கியமாக கௌதம் பரணின்ற 2 பேர் இருக்காங்க, வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. அவங்களால தான் எங்களுக்கு எவ்வளவு கலைப்பு இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த கௌதமும் பரணி தான். இன்னைக்கு அவங்க நானும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆளுக்கானோ. அண்ட் பல்லவி அண்ட் ஸ்டைலிஸ்ட் அவங்களோட டீம் எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் மெமரபிளான ஃபிலிமாக ஆல்ரெடி இருக்குது. அந்த ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அது இன்னும் மெமரபிளான ஃபிலிமாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி பிரியங்கா அவர்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படின்னா கிடையாது, கேட்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டினாக கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீமில் இருந்து. இல்லை, நான் ஒரு 2 மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் நீங்கள் ஷேர் ப்ளீஸ் பேசினேன். ஃபர்ஸ்ட் ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டுன்னு உங்களுக்கு வந்து கண்டு ஒரு புக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு செல்லம் பாவட்டா அப்படின்னு போட்டுருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதன்ல இதை எடுத்து போட்டுருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க, ஒருத்தன் மூஞ்சில ரத்தம் சொட்ட உட்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு போட்டுருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்க இருந்தாலும் அவன் இன்னொரு மீமும் பார்த்தேன், கடட்டே சொன்னேன், போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அது நெல்சன் ஜெயில இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய ஸ்டைல். இல்ல ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் பின்னாடி அனுப்புறோம், மேல ஏற்றுறாரு இறக்குறாரு, வாலியம் வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. ஆனா பேசுற கேரக்டர்லாம் எங்க எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸ் வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோன்ல பேசுகிறாரு. அது என்ன அவரோட ஸ்டைலா, அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படின்லாம் ஒன்று சொல்றோம்ல, இப்போ அருண்ராஜாக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு போனாங்க. அந்த பாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு அவர் யாரும் ஒருத்தர் எஸ்கேப் முடிங்க அந்த மாதிரி அவனு ஒரு ஆசை, அந்த ஒரு படமா இருக்கிறாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணா சூப்பரா இருக்குமே, அந்த ஃபீல்ல பண்ணிருக்காரு. எப்படி ஏதாவது ஒண்ணு போனாலும் இல்ல அவருடைய ஸ்டைலா தான் நான் இதை பாக்குறேன். ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, அது வந்து நான் இந்த கடத்துறது அதை சொல்ல வரல, படத்தோட டோன். இப்போ நீங்க அந்த ஒழுங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் வருது இல்லையா, இந்த மாதிரி அப்டிராக்டா விஷயங்கள் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல். அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது நிறைய பேர் நிறைய ஜானர்ல டார்க் ஹியூமர் அது ஒன்று சொல்றாங்க. ஆனால் அது ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியை சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட்.
நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏய் யார் பார்த்து நீங்க சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னோன்னே உங்களுக்கு பெர்மிஷன் நான் சொல்லி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்ட பேசும்போது டைரக்டரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவர்கிட்ட கற்றுக்காங்க நான் கொஞ்சம் திட்டுவார், அவர்கிட்ட நம்ம ஒரு கோபப்படுறதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படத்தில் இருக்க சின்ன ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டாக கூட அவங்க பயங்கரமாக பேசப்படலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்கள் டீம் தான் நினைக்கிறேன். ஏன்னா புள்ளி அப்படின்னு வார்த்தைனா அது ட்ரெண்ட் ஆகும். டீம்ல இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்க சொன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கு. வேற மாதிரின்றது ஆல்ரெடி இந்த வார்த்தை தான் நீங்க சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஹேஷ்டேக் வேற மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாள் கூப்பிட்டுருவாங்க நினைக்கிறேன். நீங்க வீங்க ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை பேர் சுட்டு விடா பையன் அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க. அவர் எப்பவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பாரு. எல்லாமே சென்டென்ஸாக குழந்தைங்க அதை வச்சிருவாரு ஃபர்ஸ்ட். அதுக்கு கூப்பிடவே முடியாது. அவர் தான் கட்டணம். மைக் இங்கே எப்படி வரைக்கும் டேஞ்சர் தான். இது வந்து மைக்கை மாற்ற ஃபஸ்ட்டு மாற்றி இல்லை இப்போ அண்ணன் சொன்னதுக்கு நீங்கள் பதிலாக சொல்கிறாங்க. சாதாரண வார்த்தையை உங்கள் மாநிலத்தில் சொன்னால் ட்ரெண்ட் ஆகுது எப்படி? இல்லைண்ணா அது ஏதோ அவங்க அதை ஏதோ பிளான் பண்ணி பண்ணல, சும்மா பேசணும் ஏதோ கொஞ்சம் ஆகிட்டு. மைக் போயிடுச்சு, நான் பார்க்காதீங்க. மைக் இருக்கா இல்லையா அந்த பார்க்குறீங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ அண்ணா நெக்ஸ்ட் பிரியங்கா அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாங்க. கேட்கணும், ஒரு கேள்வியாவது கேட்கணும் நீங்கள். தேங்க்ஸ். நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு கேள்வி என்னைக்காக கேளுங்க. அப்படி எதுவும் இல்லை. சரி ஓகே விடுங்க. ஸோ டாக்டர் படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். என்னோட டெபியூ படமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால I have to like thank Director Nelson for giving me this opportunity, believing in me and supporting me, and SK, hero, producer, lyricist, and singer and whatnot. So really happy to be part of Doctor and Don again. Thank you so much, and I have to thank Anirudh. He's not here today. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு அனிருத் கூட வந்து ஒரு ஹேட்ரிக்காக போயிட்டுருக்கு. 3 படம் கண்டினியூஸாக. என்னோட தெலுங்கு டெபியூவும் அவங்க தான் மியூசிக், தமிழ் டெபியூவும் அவங்க தான் மியூசிக். ஸோ இப்போ டான்லேயும் அவங்க தான். ஸோ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். இந்த மாதிரி எனக்கு ஒரு இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் தேட். And thank you for giving this amazing hit album. I have to thank all the artists, Redden, Archana, Sunil, Vinay. Thank you Piyoko sir. Thank you. Rombo nalla ellarum rombo brilliant-a kaattirukeenga. And Nirmal, thank you so much. And thanks to our director Kiran. Thank you. And ADs, our direction team, special mention because அந்த மாதிரி ADs உலகத்திலே எந்த நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்காங்க. எல்லாருமே பெக்யூலியரான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நெல்சன் வந்து ஆப்ட் பண்ணி கீப் ஜஸ்ட் டேக் எவ்ரிதிங். I really miss you guys and you guys are the best. இப்படியே இருக்கு எப்போ பார்த்தாலும். அவங்க நெல்சன் அவங்களோட ஏடிஸ் தான் ஐ ஃபீல் இட்ஸ் லைக் வெரி இது. தென் அருண், வி ரியலி மிஸ் யூ. அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட அண்ணாவா நடிச்சிருக்காங்க. He was not only இந்த படத்தில் அண்ணாவா மட்டும் எனக்கு இல்லை, பட் ரியல் லைஃப்லியூ he was brother to me. I feel his blessings are really there. That's why after so much post-pandemic அப்புறம் after a lot of struggles we are coming in theaters. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And thanks to everybody, all production and எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thanks to Kalai. Thanks everybody. டாக்டர் வந்து October 9th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் வாட்ச் இட் வித் யர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. நன்றி ப்ரோ. அட் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் சொன்னீங்க பேஸ் வாய்ஸில். எனி கொஸ்டின்? ஆக்சுவலி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி I forgot to thank one or two people if you don't mind. நம்மளோட
cinematographer Karthik, Okay. part of this family, part of this team. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவர் கூட வேலை செய்யும்போது. சிவா சொன்ன மாதிரியே எப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நாம் எப்போவே சிரிச்சுட்டே இருப்போம். அண்ட் ஒர்க் வாஸ் தட் மெமரபிள். அது தவிர இளவரசன் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் கிரண் அண்ட் நம்மளோட co-directors and ADs Barni, Gautam, Chiru, Shivabalan, they were like family எனக்கு. And அதுக்காக எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச and memorable team and film. Thank you. I mean it from the bottom of my heart. And shamelessly, for the 5th time, I'm asking Nelson and Shiva, அடுத்த படத்துக்கு எப்போ கூப்பிட போறீங்க? I miss you all guys a lot. So thank you so much. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் அண்ணன் என்ன சொல்கிறப்போ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மையிலே டச்சிங்காக இருந்தது. ஏங்க என்னோட ஒர்க் இவ்வளோ டைம் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஜென்யூனான வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நன்றிகள். இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டாக்டர் பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு சூஸ் பண்ண நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு படம் நோ சொல்லியிருக்கேன் அவருக்கு. லைக் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு ஒரு பெரிய மனசு எனக்கு திருப்பி அதே சினிமாவில் அந்த படத்துக்கு கூப்பிடுது. ஸோ ஹி ஹாஸ் தட் பிக் ஹார்ட். ஹி கால் மீ ஃபார் த ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் கலை. அவர் ஒரு சூப்பர் ப்ரொடியூசர் நிஜமாவே. இது வரைக்கும் கேட்டு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. ஸோ மைண்டில் சொல்லுறீங்களா? இல்லை இது இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருக்கும். செட்டில் எப்படின்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி சிரிச்சுட்டு இருப்போம், ஷார்ட் நடக்கும்போது சிரிப்போம், ஷார்ட்டுக்கு அப்புறமும் சிரிப்போம். சீரியஸாக ஒரு நாள் கூட போனதே கிடையாது ஷூட்டிங். அண்ட் நிறைய வாட்டி என்னால் கேமரா ஆடி ஷார்ட்லாம் ஒன்று போயிருக்கு சிரிச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவராலே இந்த படம் பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ கண்டிப்பாக இதை தேட்டரில் விட்னஸ் பண்ண போகிறோம். வர 9:30 சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வெடிட்டு பாட போகிறாரா பேச போகிறாரு தெரியல. ஹாட் வாட்டர் கொடுங்க, கோல்டு வாட்டர் கொடுங்க, காஃபி கொடுங்க. 3-4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் லாஸ்ட் கொண்டு சொன்னாங்க. கரெக்டான டைமிங் வந்துருக்கு. நெக்ஸ்ட் நான் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்டர் ஸ்டேஜ் போயிட்டு பாடிட்டீங்கன்னா நல்லபடியாக கண்டினியூ பண்ணணும். கொஞ்சி எந்திரிச்ச சீன் என் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் படம் வந்து என்னோட கேரியரில் இதுதான் ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். சிவானா எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து வேட்டைமன்னன் ட்ரெய்லர் கட் பண்ணும்போதெல்லாம் அவர் கூட இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார், எங்கே போனாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் இங்கே வரைக்கும். அது அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நெல்சன் சார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் பாருங்க இந்த கோல்டு வாட்டரு ஹாட் வாட்டர்லாம் சொல்லி நான் ரொம்ப நேரம் நிறைய பேசணும்லாம் நினச்சேன். அதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் விஜய் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு தேட்டரில் வரும்போது அவரோட லெவலே வேறு லெவலில் மாறிடும். ஸோ செம்மையாக ஃப்ரேமிங் பண்ணுவார். அப்புறம் ஒரு கேமராமேன் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவங்களாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பிஐ பாம்பேயில் போயிட்டுருக்கு. அவர் எவ்ரி செகண்ட் என்ன போயிட்டுருக்கு அங்கே வந்து தான் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்டை கொடுக்குற வரைக்கும் எப்படி வந்திருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் அவர் அனுப்புகிறாரு. அவர் சீரியஸ்லி பயங்கர டேலண்டான பர்சன். அப்புறம் கலை சார் ரொம்ப தேங்க்யூ சார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்லாம் எது சொன்னாலும் அவர் பார்த்துப்பார். அவ்வளோதான். எல்லாமே என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். கலை சார் லாஸ்ட் நேரம் வரைக்கும் கூட இருப்பார். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் வினய் சார் இருக்கட்டும், ஹீரோயின் மேம், அப்புறம் ரெட்டி சார் எல்லோரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ரெட்டி சார் ஷாக் ஆகுது. தெரிஞ்சு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படி தான் பார்த்துட்டு இருந்தார் நெல்சன் அண்ணன். பரவாயில்லையே டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு, நடிக்க வச்சிடலாம் போனேன். ஏன்னா யார் எது பண்ணுறாங்களோ அதை தாண்டி வேற ஒரு புது விஷயம் பண்ண வைக்கிறது அண்ணனோட ஸ்டைலு. ஸோ அதுக்காக அப்படி சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. திருப்பி விட நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி கேட்குறேன். ஒன்றும் போகலாமா? ஓகே, எடிட் பண்ணலாம். நம்ம திருப்பி ஒரு நாள் பேசிடுவோம். தேங்க்யூ. சாரா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கண்டிப்பாக கேட்கணும்.
First of all, everyone, thank you for the endless support. Doctor is my debut, and I'm extremely proud to be a part of this team. Full team, thank you. Especially thank you to everybody in support panukku throughout the shooting. And Nelson Uncle, thank you very much. Over scene, or explain pannaru nadichu kaamiparu, and it was very close to my heart. And SK Naka, thank you, because in our first award on SK Naka irundha vaanga, and in our first film unknown film da. So thank you so much. That is all I have to say. Thank you. உங்களையே சின்ன வயசுல பார்க்குற மாதிரி இருக்கா? எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு தெரியல, அந்த மாதிரி கற்றுக்கணும். இப்போ வரைக்கும் இது போல நம்ம வரல. வெரி தேங்க்யூ ஸோ மச். அதான் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவ்வளோலாம் போகணும் டவுட்டு. நீ யாரை வேணா கூப்பிடுவேன், அவரை மட்டும் கூப்பிட முடியாது. எனக்கு கீழே போனால் தனி எடுத்துட்டு, ஆமா உங்களுக்குலாம் வந்துச்சு செக், எனக்கு வர வேணாமா, அவரை கூப்பிடு. அவரு நானும் 3 தடவை பைக் இறங்கிட்டேன். அங்க இருக்காரு, இங்க இருக்காருலாம், எனக்கு தெரியாத அங்க இருக்காரு. நாங்களும் எடிட் பண்ணுவோம் ஒரு சில விஷயங்கள் விட்டுருவோம். போய் என்ன என் பேர் பாருங்க, ஆல்வேஸ் ஓகே ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஸோ நிறைய நம்ம டீம் மெம்பர்ஸ் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி மைலாக 2-3 வாரம் தான் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகிடலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். அதை பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட்டை வைக்கிறது இல்லை. ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்பாரு. நமக்கு இப்போ ஷார்ட் சொல்லலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி 2 நாள் 3 நாள் போகும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் ஐயோ அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ பார்த்தா என்னெல்லாம் கேள்வி கேட்கப்பா தெரியல, இதே இப்படி இது அப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி அப்பா இப்படியாவது பண்ணால் முடிஞ்ச ஒரு ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரியாக உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுட்டு இருப்பாரு கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு. பட் என்னன்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பண்ணார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நம்ம நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்லா ஒரு டெக்னிக்கல் சவுண்டாக பண்ணுறோம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வெட்டி தூக்கலாமே உட்காந்துருப்போம். இதனாலே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூட உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாம ஒரு 2 சீனை வெட்டி தூக்கிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டு இருக்குது எப்படியோ ஏதோ நானும் படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா தம்பி இது மாதிரி 2 சீன் இருந்துச்சு. அப்படியாவா எங்க சீன் எங்கே அது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம பண்ணலையே நீ பண்ணியா இல்லை அதுதான் சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன் நான் தான் எடிட் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் நீ மனசீன் இல்லை அது எங்கேயும் மிஸ் ஆகிருக்கும் போல அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாம் அது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க மட்டும்தான் ஒரே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல் ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே போகும் பேசிக்காக ஐடியா கிடையாது. எங்கே போகுது எங்கே அவுட்டு வருது வெறும் ஒரு ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான் இது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் வெரி மச். அதனால் நல்ல பெரிய சப்போர்ட்டு. அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண் அண்ட் பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க 2 பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம அவங்க சொல்லுவோம் அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ பக்கத்தில் இல்லை ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட்புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால பொறுத்து அதை கரெக்டாக அந்த அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பினஸ் நான் எஸ்கே ப்ரொடக்ஷனே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினா அவரே வாங்கிட்டு கேட்டான் எஸ்கே ப்ரொடக்ஷன் என்ன தாராளமாக பண்ணலான்னு இது படம் அவர் தான் ஃபீல் பண்ண போகிறாரு. இல்லை நீங்கள் பண்ணணும் அது அந்த எஸ்கேல தான் பண்ணணும் எஸ்கேல தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு 2 கன்ஃபியூஷன். ஒன்று நம்மளை இப்படியே நிற்க வச்சிருக்கான், 2வது கன்ஃபியூஷன் நீங்கள் என்னைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல.
ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலாக ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ, இன்னொரு சைடு ப்ரொடியூசர், இன்னொரு சைடு ஃப்ரெண்டு, எதை பற்றி எப்படி பேசுறதுன்னே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா, ஹீரோவை பதில் சொல்லுவாரா, இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா, இந்த குழப்பம். ஆமாம், லிரிசிஸ்டாக நான் இன்னும் பற்றில எதை மாதிரி பதில் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய டைலம். ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி பேசலாம்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி இது மூணுமே கலந்து எப்படி இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துக்கா கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடுவாங்க. ஓகே, இவ்வளோ தான், இதுதான் ஓகே. அதனால அதில் இந்த படம் த்ரூ அவுட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து. ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 monthலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட் தாண்டி தேட்டருக்கு கொண்டு வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தேட்டருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜிஆர் ராஜேஷ்க்கு, கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10 to 12 எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு ரெடி நான் அவங்கள போய் சொல்லலை, என்ன சொல்கிறேன், ஆனால் இது கரெக்டாக தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெடி, நான் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்துன்னா அவரு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஓகேவா 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 ஓகே 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 என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, எனக்கே அது ஓகேவா இல்லைன்னு தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அது கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா. அவங்க கிட்ட டைலாக இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சேன். எனக்கு மேக்ஸிமம் அது 1 take அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஒன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது அப்புறம் ஜாரா இதான் ஃபஸ்ட்டு சொல்லிங்க. பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, 2 பேர் வேலையும் மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தேடலாம் மாற்றி தான் ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் சான்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் எந்தெந்த ஃபோட்டோலாம் தெரியுமா எல்லாரும் ஃபோட்டோ அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோட்டோ ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி அமைச்சிருப்பாங்க. எஸ்கே மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது எந்திரிக்கும் போது அப்படியே ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னா தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க யார் என்னன்னு சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்னாங்க, கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க, இமீடியட்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் அடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே 1 டிசைட் பண்ணிட்டு எஸ்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க அவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோயினை சென்டர் பண்ணி ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறோம் இந்த ஐடியாவை பார்த்து பண்ணுவேன். ஒரே ஒரு டெய்லி இப்படி சொல்லியிருந்தேன், டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்களே, எல்லாரும் சிரிச்சாங்க, ஒருத்தங்க போட்டு குறைச்சாங்க. அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்பா இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து டெய்லி இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது, அதை எப்படி பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனால் அவாய்ட் பண்ணிடுவாங்க பார்த்து. இன்னைக்கு ஈவெண்ட் இங்கே, நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் அந்த மாதிரி சொல்லி. அப்புறம் வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு கொடூர வில்லனா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமா ஒரு கொடூரமா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றேன். பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டா பயங்கர ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்ல வராது, உட்காந்து பேசுறதா 2 பேருக்கு நல்லது.
சேர் போட்டு உட்காந்து பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவரா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காரு, எப்படி பண்ண போகிறோம் சார், இப்படி பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேச அதே மாதிரி தெரியுது, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் அவர் எப்போ நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா பயங்கரமாக இருக்காரு ஆளு. அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்னதாங்க ஒரு நிஜமான நான் ஒரு ரக்பி பிளேயரா, அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷாட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு சொன்னால் நமக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர் ஒன்று அது அப்படியே ஒரு எதிர்கமான போட்டியாக போய் நடக்கும். அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம், இதில் எது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு நானும் அவங்க ஏதாவது ஒரு நம்ம சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணாம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெண்டுமே ரொம்ப சொல்லுவார். இது எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரக்ஷனுமே தப்பு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் பரவாயில்ல மன்னிச்சிருங்க, நீ சொல்றது எல்லாமே தப்பு, அது இப்படி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தீபா அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி. அவங்க கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது மட்டும் தான் தம்பி சாரி சாட்டில் கொடுத்தாங்க, சாட்டில் கொடுத்தா சாட்டு கொடுத்தோன்னு திருப்பி கொடுக்கணுமா, அது கொடுக்காத எப்படி அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அதை வெறும் இது எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட்டு தான் வருவாங்க. அவங்க அர்ச்சனாக்கு தெரியும் ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம், கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. ஷார்ட் பண்ணிட்டு நான் கட் ஆயிடுச்சு, அப்படியே கட் பண்ணிட்டு சரி அடுத்த ஷார்ட் திருப்பி அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு ஐயோ தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, அவங்க வாங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. என்ன படம் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி நாங்கள் அவர் இந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான், 1 நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்து எங்கே சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா அப்படின்னும் நாங்கள் இந்த செல்லமா ஷூட் பண்ணுறதுக்கு மாதிரி திடீர்னு அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு. என்ன படத்துல இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். அது அவரை வந்து நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அனிருத் வந்து எப்படின்னா அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அந்த பேரலாக அனிருத் ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன். அவர் தான் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்லுவேன். அவர் என்னன்னா கதையே கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ 2 மணி நேரம் உட்கார வச்சுவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு கதையே சொல்லுது இன்னும் அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சுட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடிச்சோன்னா அவருக்கு தான் போட்டுக்காங்க, எனக்கு சொல்லுமாவும் அவருக்கு தான் போட்டுக்காங்க. படம் பார்த்து அவர் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் மழுப்ப மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவார். போலுமாவும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேற ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அந்த கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டேவோல் வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்து அவரை பற்றி பேசுகிறேன். பட் இது எல்லாமே அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும். இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க 2 பேரும் இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனைவரும் வந்து இப்போ தேங்க்ஸ். இப்போ கூட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பாக இல்லை, அது ஒரு காமெடி சொல்கிறது. பட் ஜென்யூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இப்போ வேலை பார்க்காம அவர் உட்காந்துட்டு அவர் தான் போய் அப்படி கேட்க முடியும். அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போது இவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது நம்ம படத்துக்கு. அந்த மாதிரி நம்மளை போது நம்ம படம் அடிக்கணும்னு சொல்லி என்ன கை தட்டி முடிக்கிறாங்க யாரும். ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கேக்கு ஏன்னா எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்காரு இண்டஸ்ட்ரியில், இந்த ஜோனில் இருக்காரு. ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி. நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை ஒத்துப்பா அப்படியா மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிரியட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்படி நிற்க வைக்கிறோம், இது பண்ணுறோம், வேற மாதிரி இருக்கோம். இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது.
டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். அதனால வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கேவை நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிடுவேன். உள்ளே போனாலே ஜாலியாக எழுதிலாம் முடிச்சாச்சு. உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதி இருக்கலாம், ஒரே கூட காண்டா இருக்கலாம் பார்த்து. அது வேற விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறாங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட் ட்ரஸ்ட் பண்ணது, எம்எல்ஏ அந்த ட்ரஸ்ட்டு என்னதான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு என்ன சொல்லி இட்ஸ் கமர்ஷியல் திங், அதுக்குள்ளே நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே இது பண்ணாலும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு வந்து எஸ்கேக்கு நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்ல இருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணலாம், நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சரி அவங்க யாருக்கு ஃபஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முக்கியமாக ஒரு கன்வின்ஸாக பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவர் வந்து ட்ரஸ்ட் அப்படின்றது, அந்த ட்ரஸ்ட்டை விட அவர் மேலே லவ் ஜாஸ்தி. அது இப்போ ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அண்ணன் அவர் சும்மா கூடவே இல்லை, அண்ணன் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அவர் முன்னாடியே சிடிவி டைம்ல இருந்து அப்படிதான் எப்பவுமே பார்த்துருக்கேன். அதனால அந்த ட்ரஸ்ட்டு, இதை நம்பலாமா, இந்த கதையை அவர் எப்படி எடுப்பார், நம்மளை காமிப்பார், அதெல்லாம் அந்த காட்டெலாம் இல்லவே அண்ணா இருக்காத ஒரு பார்த்து வாங்க போய் பண்ணுறான்றது தான். டெஃபினட்டாக இது மாதிரியான ஒரு ஐடியாவை வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா நான் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருப்பேன் எனக்கு தெரியல. அவர் சொல்லும்போது ஓகே ஜாலி அப்படின்னு. இல்லை நான் அந்த லுக்கஸ்லாம் பார்க்கும்போது கூட நம்ம டாக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிட்டு நான் எஸ்கே அப்படின்னு இவ்வளோ நல்லா இருக்கானே அந்த மாதிரி நமக்கே ஒரு எனக்கு எடுக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. இவன் எப்படி நல்லா இருக்கான் பார்க்கும்போது சீன்லாம் எடுக்கும்போது நிற்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி எனக்கு நிஜமாவே அந்த ஃபீல் இருந்துச்சு ஷார்ட்லாம் பார்க்கும்போது. எனக்கு இப்போ பார்க்கும்போது நம்ம ஃபோட்டோக்கு ஸ்டில் எடுக்கும்போது கூட நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் அக்டோபர் 9th தியேட்டரில் வருது. தியேட்டருக்கு எல்லாம் வந்து இந்த படம் பாருங்கள். ட்ரெய்லரில் வந்து காமெடி அவ்வளோ வந்து ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா அது எல்லாமே சுச்சுவேஷனலாக இருக்கும். ஸோ ஒரு கதையை சொல்லி கேரக்டர் சொல்லி சுச்சுவேஷன் சொன்னால் தான் அந்த காமெடி வந்து எல்லாருக்கும் கன்வே ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் எங்களால் வைக்க முடியல. பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக இருக்கும். தியேட்டருக்கு வாங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த ப்ரிகாஷன்ஸோடு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்டையர் கேஜிஆர் அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் இந்த படம் தியேட்டருக்கு கொண்டு வருது. தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷம். விஜய் ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு டீம் நம்ம மீட் பண்ணுறோம், 2 வார்த்தை பேசிட்டு படம் வருது அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ இன்ட்ராக்டிவ் இவ்வளோ ஜாலியாக கொண்டு போனதுக்கு இந்த என்டையர் டீமோட இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. ஸோ எப்படி ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்தோ, இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோ, அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தேட்டர்லேயும் செம்ம ஹாப்பியாக பார்ப்போம் நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஸோ 9th கண்டிப்பாக ஒரே ஒரு தேங்க்ஸ் என்ன சொல்லுங்கள். எஸ்கே ப்ரொடக்ஷனில் சங்கர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீம், டிஜிட்டல் ப்ரமோஷன் ராகுல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் டேட்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல வந்து ஸ்டார்டிங் டே ஒரு ஸ்க்ராட்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கேட்டு ஃபுல்லாகவே இனிமே ஒர்க் பண்ண முடியுமா தெரியல. இப்போ ஃபயராக போயிட்டு இருக்கு. லிஃப்டாகி போயிட்டு இருக்கு. ஆமாம் லிஃப்ட்டில் போகிறாரு நம்ம எதுக்கு அந்த மாதிரி. தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஸோ என்டையர் டீம் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஃபோட்டோ தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல